பர்த்டே ஆச்சா, ஹாப்பி 63. அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு தனுஷ்க்கு பர்த்டே. நம்ம தலைவன் படத்துக்கு தான் போக போகிறோம். இன்னைக்கு மார்னிங் வந்து அப்பாவோட பர்த்டே அப்படின்றதுனால கோயிலுக்கு போய் ஒரு விசிட்டை போட்டு வந்தோம். பாப்பாவையும் கூப்பிட்டு போயிருந்தோம். அவன் அழகாக வந்து எண்ணெல்லாம் வச்சு படிஞ்சு வாரிட்டு இருந்தான். ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டு கோயில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நான் வந்து 11:45க்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் வந்து இங்கேருந்து வேப்பம்பட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த D50 தான் பார்க்கணுன்னு ஆசையாக போயிருந்தேன். ஆக்சுவலாக அதை நான் விட்டுட்டு 10 நிமிஷம் படம் போனதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போனேன். தலைவனை ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அதுவும் அவரோட பர்த்டே அன்னைக்கு பார்க்குறப்போ செம மாசாக இருந்துச்சு. அந்த படம் ஃபுல்லாகவே வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. பிஜிஎம்மும் அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. அண்ட் மூவி பற்றி சொல்லணும்னா, மூவியில் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்து துஷாரா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சூர்யா நம்ம தலைவன் சொல்லவே வேணாம். ஸ்டார்டிங்கில் தான் தலைவன் நம்ம பார்க்கல, கடைசியாக இருந்து பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு